ன்றது ஒரு கவலையான ஒரு கதை. ஸோ 1599லேருந்து 1602 வரைக்கும் நடந்த ஒரு கதையாக சொல்கிறாங்க. இதில் ஹேம்லெட் யாருன்னா ஒரு பிரின்ஸ். அவர் வந்து ஒரு ஜஸ்டிஸ்க்காகவும் ட்ரூத்துக்காகவும் ஒரு சண்டை போடுறாருன்னு வச்சுக்கலாம். அவங்க ஃபாதருக்கு பேர் கிங் ஹேம்லெட். அவரை வந்து கொலை செஞ்சிடுறாங்க. யார் கொலை செய்கிறாங்கன்னா அவங்களோட பிரதர் கிளாடஸ் வந்து கொலை செஞ்சிடுறாங்க. அவங்க கொலை செஞ்சுட்டு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கிங் ஹேம்லெட்ஸோட ஒய்ஃப் விடோவாக இருப்பாங்க இல்லையா, குவீன் கெர்ட்ரூட்டியோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹேம்லெட்டோட ஃபாதர் வந்து கோஸ்ட்டாக அவங்க வெஞ்சன்ஸ் கேட்டு வர்றாரு. ஸோ இதுதான் அதோட கதை. சரியா? இதில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹேம்லெட் யார்? ஸோ அந்த டென்மார்க்கோட பிரின்ஸு, அந்த கிங் ஹேம்லெட்டோட பையன். அவருக்கு பேர் தான் ஹேம்லெட் இதில். அதுக்கப்புறம் கிளாடியஸ் அப்படின்றது யாருன்னா பிரின்ஸ் ஹேம்லெட் அவங்களோட அங்கிள். ஓகேங்களா? அவர் தான் வந்து யாருன்னா கிங் ஆஃப் டென்மார்க். ஜெர்டிடியூட் யார் அப்படின்னா ஹேம்லெட்ஸோட மதர், கிளாடியஸோட ஒய்ஃபு. நெக்ஸ்ட் ஒஃபேலியா யாருன்னா பொலினஸோட டாட்டர். ஷி பிகம்ஸ் என்டாங்கிள்ட் வித் ஹேம்லெட்ஸ். லேர்டஸ் அப்படின்றது யாருன்னா பொலினஸோட சன்னு. இவங்க வந்து ஹி வாண்ட்ஸ் டு டேக் ரிவெஞ்ச் ஃபார் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத். ஹொராஷியோ யார் அப்படின்னா ஹேம்லெட்டோட லாயல் ஃப்ரெண்டு. ஸோ யார் ஹேம்லெட்டுன்றது பிரின்ஸு, கிளாடினஸ்ன்றது கிங்கு, கெர்டிடியூடுன்றது குவீனு, ஒஃபேலியா வந்து பொலினஸோட டாட்டர், லேர்டஸ் வந்து பொலினஸோட சன்னு. ஸோ ஹொராஷியோ வந்து ஹேம்லெட்டோட லாயல் ஃப்ரெண்டு. ஸோ இதில் தீம்னு பார்த்தோன்னா மேட்னஸ், ரிவெஞ்ச் அண்ட் மோர்டாலிட்டி. இது வந்து 1603 பப்ளிஷ் ஆனதாக சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்ட் டேட் தெரியல. இந்த ப்ளே வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஆனால் இதுக்காக ஸ்பெசிஃபிக்கான எந்த அவார்ட்ஸும் கிடைக்கல.